குடும்பத்திற்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வந்து திறப்பில் நிற்கணும். ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை, அதான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாறணும். நான் சொல்றேன், பிரச்சனைகள் இருப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு குடும்பம்னு சொன்னா கண்டிப்பா ஒரு சில குறைவுகள் இருக்கும், ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும், பண பற்றாக்குறைகள் வரும். எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நடக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருந்துடக்கூடாது. குடும்பத்துல யாருமே நல்லா இல்லாம, ஒரு 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 வெளிச்சமே இல்லாம, இருள் அடைஞ்சிட்டு சத்தியத்துக்குள்ள இல்லாம, ஒரு சமாதானமே இல்லாம அப்படி இருக்குமே ஆனால் நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ரொம்ப அழ வேண்டிய அவசியம் உண்டு. சிலர் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கல. என்னமோ நடக்குது, ஏனோ நடக்குது, என்னமோ எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்குது. இல்லை, அப்படியெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வீட்டிலே உலாவுகிறார். நம்முடைய போஜன பந்தி இருக்கிறோம் பாருங்க, சாப்பாட்டு மேஜை, அங்க ஆண்டவர் வந்து அமருகிறார். நான் ஒருத்தர் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேதத்திலே குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வாதமா தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதித்திருந்தார், பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதித்திருந்தார். நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல பிள்ளைகள், சமாதானம் உள்ள குடும்பங்கள் வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம குடும்பத்தை ஆண்டவர் சமாதானமா வைக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக வைக்க முடியும். எப்போன்னா நம்முடைய குடும்பத்திற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக அழுங்கள். உங்க குடும்பத்திற்காக அழுங்கள். ஆண்டவரே, சிதறி போய் கிடக்கிற என்னுடைய குடும்பத்தை ஒன்றுபடுத்தும். ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற என்னுடைய குடும்பத்தை ஒன்றுபடுத்தும். இந்த பூமியிலே உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும்னா, ஒரு பிளஸட், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் என் குடும்பம் மாற வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். அந்த சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஒழிய வேண்டும். என்னுடைய சொந்த சித்தி அப்படின்னா எங்க அம்மாவுடைய தங்கச்சி. அப்போ அவங்க வந்து ரொம்ப விக்கிரக ஆராதனையில் ரொம்ப தீவிரமான ஆட்கள். அவங்களுக்கு 2 பசங்க. ஆனால் அவர்கள் வந்து தன்னுடைய கணவனாரோட அவங்க வாழலை, பிரச்சனையாச்சு, வெளியே வந்துட்டாங்க. அந்த கணவனார் வந்து ஃபஸ்ட்டு தற்கொலை பண்ணி செத்து போகிறார், இறந்து போகிறார். அவங்க அதை பெரிய விஷயமா எடுக்கலை. அவங்க அதுக்கு அங்கே போயும் பார்க்கல, அவருடைய பணத்தையே பார்க்கணும்னு நினைக்கல, விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு அவருடைய 2 மகன், அதில் ஒரு மகன் வந்து அவன் வந்து அந்த ஏரியாவிலே அவன் வந்து மிக உயரமான பையன், அழகான பையன். அவன் வந்து ஒரு வேலைக்குன்னு போயிட்டான் அப்படின்னா அவனை மாதிரி யாரும் அந்த வேலை செய்ய முடியாது. திடீர்னு என்னமோ ஒரு வாக்குவாதம், தன்னுடைய தகப்பனாரிடத்துலேருந்து அந்த ஸ்பிரிட்டு அப்படியே ஒர்க் ஆகுது பாருங்க. மனைவிட்ட சண்டை போடும்போதெல்லாம் சொல்லுவானம்மா, என் அப்பா மாதிரி நானும் ஒரு நாள் சாவும் பாரு, என் அப்பா மாதிரி நானும் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கும் பாரு. கடைசியில் பார்த்தா அதே மாதிரி வந்து பேசாமல் போய் யார்கிட்டையும் சொல்லாமல் போய் வீட்டில் போய் தூக்கில் மாட்டி இறந்துட்டான். அப்போ ஒரு குடும்பத்தில் 2 பேருடைய இழப்பு. அப்போ அந்த குடும்பத்திற்கே ஒரு பெரிய சாபக்கட்டு. அம்மா ஏற்கனவே விதவையா இருக்காங்க, இப்போ மருமகள் விதவை ஆயிட்டாங்க. இனி அது பார்த்தீங்கன்னா வம்சமா அப்படியே சில குடும்பங்களில் தொடர்ந்துட்டே இருக்குது. இதற்காக எல்லாம் யார் தரப்புல நிற்பார்? நான் சொல்கிறேன், அந்த சாபங்களை, அந்த வருத்தங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் ஜெபத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதற்கு முன்பாக நம்முடைய வம்சங்களில் நடந்தது இருக்கட்டும், இதற்கு முன்பாக இறந்து போனவர்களெல்லாம் இருக்கட்டும். ஆனா இனியாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறவங்களை காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நம்ம வந்து கட்டி எழுப்ப வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த வேதத்திலிருந்து எல்லாமே இருந்தும் அழிஞ்சு போன சில குடும்பங்களை இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எதனால இவங்க அழிஞ்சு போனாங்க, இவங்க அழிந்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தியானிச்சு அந்த காரியங்களை திருத்தி கொண்டு, இல்லை அந்த காரியங்களுக்காக ஜெபித்து நம்முடைய குடும்பத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா காப்பாற்ற போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல குடும்பம். என்ன குடும்பம் அப்படின்னா, லோத்து என்கிற ஒரு மனுஷனுடைய குடும்பம். நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம்
12வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆமீன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் கவனமாக இந்த செய்தியை கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். எல்லாமே இருந்தும் அழிந்து போன குடும்பங்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிச்சு அதை திருத்தி கொண்டு ஒன்றொன்றாய் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களில் கூட அதை தியானிச்சு நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கிற முழு சாபத்தையும் எடுத்து போட்டு இனி நம்முடைய குடும்பங்கள் ஒரு செழிப்புக்குள்ள வர்றதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆபிரகாம் கிளம்பும் போது அவனோடு கூட சேர்ந்து என்ன பண்றான் அப்படின்னா லோத்தும் கிளம்பி வர்றாங்க. அதற்கு முன்பாக ஒரு பெரிய திரளான கூட்டம் ஆரானை விட்டு கிளம்புது. ஆனா வருகிற வழியெல்லாம் ஒவ்வொருத்தரா ஸ்டாப் ஆகி கடைசியில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனோட நடக்கிற மனுஷனாகிய ஆபிரகாமோட இந்த லோத்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தொத்திக்கிட்டான். சரி பரவாயில்ல, இல்லை நம்ம ஐயாவோட போயிடுவோம், அப்பதான் நமக்கு வெற்றி அப்படின்னு சொன்னது மாதிரியே ஆபிரகாமோடே சேர்ந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை மட்டுமல்ல யாருக்கும் ஆசீர்வாதம் வருது அப்படின்னா லோத்துக்கும் ஆசீர்வாதம் வருது. அவனுடைய ஜபம், அவனுடைய உபவாசம், ஆண்டவரை தேடுகிற தேடல், அவனுடைய உற்சாகம், அவனுடைய ஸ்பீடு, இது எல்லாம் பார்த்து அவனுடைய ஆட்டு மந்தையில கொஞ்சம் இவனுக்கு கொடுத்து இவன் டெவலப் ஆகி இப்ப கடைசியில் ஒரு காலகட்டம் வரும்போது வேதம் சொல்கிறது ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மேய்ப்பருக்கும் என்ன வருது அப்படின்னா வாக்குவாதம் வருது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உடனே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார், சரி நம்ம சகோதரர், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வேண்டாம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். இப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பிரிஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விழுகை, ஒரு குடும்பத்தினுடைய முதல் ஆபத்து இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா லோத்து பெரிய ஆண்டவரோட நடக்கிறவனோ இல்லையோ, ஆனா யார் ஆண்டவரோட நடக்கிறது? ஆபிரகாம் ஆண்டவரோட நடக்கிறார். நமக்கு எப்பவுமே ஆண்டவரோட ரொம்ப நடக்கிற மனிதர்களோட நம்ம ஐக்கியம் வைத்திருப்பது மிக நல்லது. நமக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதர் கண்டிப்பாக இருக்கணும். அது சில பெரியவங்க இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு ஆசீர்வாதம். ஒரு ரொம்ப துக்கத்தில் இருப்போம், ஏதாவது ஒரு பெரியவர் இருக்காரா, அந்த பெரியவருக்கு ஃபோன் பண்ணி நமக்காக ஜெபம் பண்றது, பெரியவர்கிட்ட ஜெபம் பண்ண உடனே அவர் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணார் அப்படின்னா அவ்வளவுதான் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். அதான் சில பெரியவர்கள், சில ஜெபிக்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்துமே வராது, எந்த ஆபத்துமே வராது. வீட்டில் பாஸ்டமா தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இப்போ வெளியூர் போறீங்க அப்படின்னாலே உடனே யோசிப்பாங்க, இல்லை நீ வெளியூர் போனாலே எங்களுடைய சேஃப்டி, நாங்கள் சேஃப்டியாக இருக்கணும்ல, நாங்கள் ஜபத்தோடு இருக்கணும்ல அப்படின்னா, நீங்கள் போனாலே ஒரு மிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம், எப்போ எது நடந்தாலும் நீங்கள் இல்லாத போது தான் நடக்கும், நீங்கள் இருக்கும்போது எதுவுமே நடக்காது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரோட நடக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆபத்துகள் எல்லாம் நடக்காது. அவங்க கூட வரும்போது அந்த பிரயாணம் சுமூகமாக இருக்கும். அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூறாவளியை போல ஆபத்து வந்தாலும் அது லகுவாக முடிஞ்சிடும், அப்படி இருக்கு. ஆனால் இந்த ஆபிரகாமோட இருக்கிற இந்த லோத்து ஃபர்ஸ்ட் இப்போ பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சூழ்நிலை வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப தூரம் எல்லாம் போகிறதுக்கு விரும்பலை, நமக்கு முன்பாக பூமி விஸ்தாரமாக இருக்கிறது, நீங்க இந்த பகுதியில் இருங்க, நான் இந்த பகுதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியை செலக்ட் பண்ணியிருக்கிறான். ஆனா நம்முடைய கண்ணுக்கு ரொம்ப பச்சை பச்சைன்னு தெரிகிறதுனால லோத்தை குறித்து வேதம் சொல்கிறது, சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போகிற வழியில அவன் பார்க்கும்போது அவனுடைய கண்ணுக்கு ரொம்ப பசுமையா தெரிஞ்சதுனால அந்த இடத்தை அவன் செலக்ட் பண்ணிட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே லோத்தினுடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் போனது. உங்களுக்கு தெரியும், அப்பா ரொம்ப வருத்தத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய முடியாம போய் குகையில தங்கிட்டாரு. அம்மா வர்ற வழியில உப்பு தூணாகி செத்து போயிட்டாங்க. 2 மகள்களும் தனக்கு இனி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அவரோட சேர்ந்து சாபமான சந்ததியை பெற்றெடுத்தார்கள். இப்படியே அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். அதான் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வர்ற அளவுக்கு 2 பேரும் பெருகினார்கள். வேதம் சொல்கிறது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாது இருந்ததாமா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நபர், எவ்வளவு பெரிய சொத்துரிய ஒரு நபர். ஆனா ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க அவங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன்
குடியிருக்கும்படியாக செலக்ட் பண்ணின இடம் தாங்க காரணம், வேற எதுவுமே காரணம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற முதல் தடுமாற்றத்தினுடைய காரணம் அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, அவன் தங்கும்படி, அவன் குடியிருக்கும்படி சூஸ் பண்ண, தெரிந்து கொண்ட இடம். ஏன்னா ஒரு கல்ச்சர் இருக்கு பாருங்களேன், அந்த 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 ஏரியாவில் தங்குகிற, அந்த இடத்துல தங்குற ஜனங்களுடைய பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். அந்த பழக்க வழக்கம் சோதோம் கொமோரா ஜனங்களுடைய பழக்க வழக்கம் பொல்லாததா இருந்தது, பொல்லாததா இருந்தது. நீங்கள் நம்முடைய இந்த பகுதியை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். பக்கத்தில், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு, பேரு இந்த சிவானந்த காலனி தொட்ட மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு கவுட்டு சாலை, இந்த மாதிரி 2-3 ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன வீடு. அங்கிருந்து ஆண்டவருடைய பிள்ளை நிறைய பேர் நம்ம திருச்சபைக்கு வருகிறாங்க. எல்லாமே குட்டி குட்டியா சின்ன 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 வீடா இருக்கும். ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருக்கும். இந்த வீடுகள் அடிக்கடிக்கு வைக்கப்பட்டது மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி ப்ரேயர் வாக்கு இந்த ஏரியாவுக்கெல்லாம் போவேன். சும்மா நடந்து ஜெபம் பண்ணி அந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்று அந்த ஜனங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வரும். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஏரியாவுக்குள்ள நான் போகும்போது பார்க்காத, நான் இதுவரையிலும் பார்த்திராத அத்தனை பாவங்களையும் என் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். எல்லாம் பப்ளிக்கா ஓப்பனா, ஒரு பக்கத்தில் சிகரெட்டு, ஒரு பக்கத்தில் தண்ணி, ஒரு பக்கத்தில் கஞ்சா, ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை, இன்னொரு வீட்டில் கெட்ட வார்த்தை. ஐயோ, அந்த அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம ஒரு மணி நேரம் சுத்திட்டோம் அப்படின்னா, இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல பாவம் குடி கொண்டிருக்கும். அப்போ அடுத்த ஜெனரேஷன்ல அந்த 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 இடத்துல, அந்த ஏரியாவில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களுடைய மென்டாலிட்டி, அவர்களுடைய யோசனை, அந்த தப்புகளை கண்ணுல பார்த்து பார்த்து பார்த்து, அது தப்பு இல்லை, எங்க அப்பா செய்யறாரு தப்பு இல்லை, எங்க அம்மா செய்யறாங்க தப்பு இல்லை, எங்க அண்ணன் செய்யறான் தப்பு இல்லை, என் சொந்தக்காரங்க செய்யறான் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலே வளர்ந்து கடைசியில அவர்களும் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. சோ நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ, ஆனா நீங்க குடியிருக்கிற இடம், நீங்க தங்குகிற இடம் அது பாழானதா இருக்குமே ஆனால், அங்கு இருக்கிற ஜனங்கள் அசுத்தம் உள்ளவர்களா இருப்பார்களே ஆனால், அவர்களுடைய கேரக்டர், அவருடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால், என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து அந்த ஏரியாவிலிருந்து நீங்க வெளியே வர்றதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அங்க இருக்கவே கூடாது. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு அடுத்து வருகிற சன்னதி இருக்கு தெரியுமா, அந்த சன்னதியை நம்ம சந்தோஷமா பார்க்க முடியாது, சந்தோஷமா பார்க்க முடியாது. உங்க தெருவில் ஓயாம கெட்ட வார்த்தை பேசுறவங்க தான் உங்க தெருவில் இருக்கிறாங்களா? நான் சொல்றேன், அந்த தெருவில் குடியிருந்தா, பாஸ்டர் எனக்கு வசதி இல்லை, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்க ஓடுறது? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதிலிருந்து வெளியே வரணும்னு முயற்சி எடுத்தாதான் அதற்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அதற்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் அதற்கு வேண்டிய பண வசதிகளை உங்களுக்கு தருவார். நீங்கள் அதற்குள்ளே இருக்கிறதை நீங்கள் கஷ்டமா நினைக்கணும், கஷ்டமா நினைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை மீட்டெடுக்க முடியாது. நான் சொல்றேன், ஆபிரகாமோட இருக்கிற வரைக்கும் லோத்துனுடைய ஜெப வாழ்க்கை ஒழுங்கா தான் இருந்துச்சு. ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்பட்டான், பலிபீடங்களை கட்டினான், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், எல்லாமே ஆபிரகாம் செஞ்சு வருகிறான். பட் இவன் என்ன அப்படின்னா, இப்போ ஆபிரகாமை விட்டு சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போனதுக்கு பிறகு யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை. வேதம் சொல்லுது, சோதோம் கொமோரா பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுடைய பாவம் எங்க எட்டிச்சாமா? வானத்துக்கு எட்டிருச்சு. அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் சுகபோக பிரியர்களா இருந்தார்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்களா இருந்தார்கள். ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிற பாவம் அந்த அந்த ஊர்ல தலைவிரித்து ஆடினது. தூதர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்று அந்த தூதர்களை பார்த்த உடனே சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலையும் லோத்துனுடைய வீட்டுக்கு வந்தாங்களாமா. எதுக்குன்னா, அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புங்க, நாங்க அவங்களை என்ன பண்ணணும், நாங்க அறியணும் அப்படின்னா அவங்களோட தப்பு பண்ணணும், வெளியே அனுப்புங்கன்னு ஊரே திரண்டு நின்றுச்சாங்க. எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஜனங்கள், அது கொடுமையான ஜனங்கள்.
பாவத்தினுடைய உச்ச கட்டம். ஆனா அந்த ஊர்ல லோத்து போகும்போது வேதம் சொல்லுது, அந்த ஊருக்கார அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் மாத்திடுவேன், அந்த பையனை கல்யாணம் பண்ண நான் போய் மாத்திடுவேன், இந்த குடும்பத்துக்கு போனோட நான் அவங்கள மாத்திடுவேன். நானும் நிறைய பார்த்துருக்கிறேன், மாத்திடுவேன் சொன்னவங்க யாரும் அவங்கள மாத்தல, இவங்க தான் மாறி இருக்காங்க. அது மாதிரி இவர் மாத்திடுவேன் நினைச்சாரோ தெரியல. இத்தனைக்கும் கர்த்தர் பல வாய்ப்புகளை அவனுக்கு தந்தார். லோத்துட்ட கர்த்தர் எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு, நீ இருக்கிற பட்டணம் சரியில்லை, உன்னை விடுதலை ஆக்கிறதுக்கு விரும்புறேன். அவங்களை அரெஸ்ட் பண்ணி போகும்போது ஆபிரகாமை வைத்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்துட்டு வந்து பலவிதமான அறிவிப்புகளை கர்த்தர் கொடுத்துட்டே இருந்தார். ஆனாலும் இவன் கேட்கவே இல்லை. சோ அந்த ஆபிரகாமை விட்டு பிரிந்து தான் ஒரு இடத்தை அவன் செலக்ட் பண்ணது, அந்த இடம் தப்பா போனதுனால அவனுடைய குடும்பமே என்னவா போச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லாம போச்சு. இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், உங்களுடைய இட செலக்ஷன் இருக்கு பாருங்களேன். நீங்க குடியிருக்க போகிற இடத்தினுடைய அந்த செலக்ஷன் இருக்கு தெரியுமா, அதுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் எனக்கு சொல்லிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். என் பையன் ரொம்ப நல்லா இருந்தான் பாஸ்டர், அந்த ஏரியாவுக்குள்ள போனதுலேருந்து என் பையன் கெட்டு போயிட்டான் பாஸ்டர், என் பையன் துன்மார்க்கன் ஆயிட்டான் பாஸ்டர், அந்த குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான் பாஸ்டர், இந்த தெருவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான் பாஸ்டர், இந்த காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான் பாஸ்டர், இந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான் பாஸ்டர். ஏன் அப்படின்னா அவனோடு பழகுகிற அந்த ஜனங்கள் அந்த சமுதாயத்தில் பாவத்தை பாவம் என்று பார்க்காத ஜனங்கள். அப்போ இன்றைக்கு நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் குடியிருக்கிற தெரு, நீங்கள் குடியிருக்கிற வீடு, நீங்கள் பழகிற மனிதர்கள் மிக 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 அவசியம். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றணும். உங்களுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி கெட்ட காரியங்களை செய்கிற நபர்கள் வருவார்களானால் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அவங்களை தூர கொண்டு போயிடுவாரு, உங்களை விட்டு கர்த்தரை விலக்கி எடுத்துட்டு போயிடுவாரு. இது என்னன்னா, உங்க எங்க வேணாலும் வாழலாம், எங்க வேணாலும் தங்கலாம், எங்க வேணாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை குடியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸோ நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு வீடு வாடகைக்காக போகலாம். ஆனால் உங்க மனசுல எப்பவுமே என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் குடி போற ஏரியா சரியானதா இருக்கணும். இந்த பட்டணங்களில் கிராமங்கள்ல எல்லாம் பிரச்சனை இல்லை, சிட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 15 வீடு 20 வீடு இருக்கும். இந்த 20 வீட்டில் 15 வீட்டில் நடக்கிற அட்டகாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கொடுமையா இருக்குங்க. சில காம்பவுண்டு அந்த காம்பவுண்டுக்குள்ள போகவே கூடாது. அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்களா இருந்தா கூட அந்த காம்பவுண்டுக்குள்ள 2 வருஷம் குடியிருந்துட்டு வெளியே வரும்போது அவங்க கெட்டவங்களா வருவாங்க. அந்த அளவுக்கு அந்த காம்பவுண்டு மோசமான காம்பவுண்டு. நான் அப்படி பார்த்துருக்கிறேன். அப்படி உள்ள பசங்களை, வாலிப பிள்ளைங்களை அந்த காம்பவுண்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு 2 வருஷம் குடியிருந்து திரும்பும் போது அந்த வாலிப பிள்ளைங்க கெட்டு குட்டி சுவராகி இதுக்கு மேல தூக்கி எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த பிள்ளைங்க கெட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம குடியிருக்கிற, நம்ம செலக்ட் பண்ற இடம், நம்ம பழகிற ஆட்கள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக 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 அவசியமானவர்கள். ஆமென். அந்த தூதர்கள் லோத்தினிடத்துல சொல்றாங்க, இந்த ஊர்ல உங்களுக்கு யாராவது இருக்காங்களா, நீ போய் கூட்டிட்டு வா, உன்னுடைய மருமகன் யாராவது இருக்காங்களா. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்காக பார்த்திருந்த அந்த மருமக்கன் மாரிடத்துல போய் இந்த லோத்து பேசுறாரு. பேசும்போது அவங்களுக்கு என்ன இருந்துச்சாமா, அவருடைய பார்வைக்கு லோத்து பைத்தியம் மாதிரி தெரிஞ்சுட்டாங்க. அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு வராராமா, கூட்டிட்டு போறாராமா, மழை வருதாமா, அக்கினி வருதாமான்னு நாங்க வரமாட்டோம். அப்போ அதான் ஆபிரகாம் இங்கே ஜெபிக்கிறார், ஆண்டவரே துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் அதை அழிக்க மாட்டீரோ. அப்ப ஆபிரகாமுடைய மனசுல என்ன அப்படின்னா, ஒரு 50 பேராவது இருந்து இல்லாம இருப்பாங்க, ஒரு 50 பேராவது நல்லவங்க இல்லாம இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், மொத்த பேரும் எப்படிதான் இருந்திருக்காங்கன்னா கரப்டாய் தான் இருந்திருக்காங்க. இன்னொன்று நினைச்சுக்கோங்க, சிலருடைய ஜென்ம சுபாவத்தை, சிலருடைய பிறப்பினுடைய தோற்றத்தை சாகிற வரைக்கும் சில டைம் அழிக்க முடியாது.
ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா, நீங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறியா, உனக்கு தேவையான உனக்கு தகுந்தது போல உங்க வாழ்க்கைக்கு பிடிச்சது போல அப்படின்னா உங்களுடைய செட்டப்ல நீங்க கிளியர் பண்ணிக்கிங்க. இல்ல நான் பரிதாபப்படுறேன், நான் கீழே இறங்கி போகணும், எனக்கு ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தி, இல்லைன்னா அவங்கள மீட்டு கொண்டு வரக்கூடாதா, இவங்களை மீட்டு கொண்டு வரக்கூடாதா, இப்படிப்பட்ட அந்த காரியத்தை பேசினவங்க நிறைய பேர். அவங்கள எவ்வளவோ இவங்க இழுத்துட்டு வந்தோம், அவங்க குணத்தை என்ன பண்ண முடியல சொல்லுங்க, மாற்றவே முடியல. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் நான் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி கரெக்டாக கிராஸ் ஆவாங்க. ஏங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு அவங்கள பார்த்தாலே ஆசையாக இருக்கும். ரொம்ப ஹை எஜுகேட்டட் ஃபேமிலி, நல்ல படிப்பாளி, அவரும் நல்லா படித்தவர், அந்த அம்மா டீச்சரு, அந்த பிள்ளைங்க 2 பேரையும் ரொம்ப நல்லா படிக்க வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைங்க தலை குமிச்சு போட்டு போனாங்கன்னா தலை நிமிர மாட்டாங்க. ஆனால் என்னமோ தெரியல, போகிற வழியில் இந்த பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவில் ஒரு 10 பசங்க எப்போவுமே ரோட்டில் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு பையனோட எப்படியோ ஒரு பேச்சுவார்த்தை கிடச்சி இந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு லவ் மாதிரி ஒரு பாண்டேஜ் ஆயிடுச்சு. அவங்க இன்னொரு சர்ச்சு தான் போகிறாங்க. அந்த பாஸ்டரு அந்த பொண்ணுடைய காலில் விழுந்து கெஞ்சினாரு, மா நீ வேற யாரை நேசிந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையன் வேணாம்மா, அந்த பையன் ரவுடி பசங்களோட இருக்கிறவன், அவன் ஒரு குடிகாரன், அவன் இருக்கிற ஏரியாவோட பசங்க எல்லாருமே மோசமானவங்க, அவன் பிறப்புலேருந்தே அந்த ஏரியா இருந்தா அவனை மாற்ற முடியாது, அவன் ரட்சிக்கப்பட்டான்னா கூட அவனுடைய குணத்தில் எத்தனையோ சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு கேட்கல. அவங்க அப்பா எங்கிட்ட பாஸ்டர் இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே நான் போயும் பேசினேன், கேட்கல. இவங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த பையனோட போகும்போது பாஸ்டர்கிட்ட, அம்மாட்ட, அப்பாட்ட ஒரே ஒரு சவால், நான் இவனை 2 வருஷத்துக்குள்ள அவனை மாற்றி காமிக்கலன்னா பாருங்க, உங்களுக்கு முன்னாடி நான் அவனை மாற்றி காமிப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போயிடுச்சு. இந்த பையன் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்பான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணுவான், அவன் ரொம்ப வித்தியாசமாக இருப்பான், தண்ணி அடிப்பான். ஆனால் இந்த பொண்ணு அவன் சொல்ல ஒன்றா மாற்றிட்டான், தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டான், பார்க்க போகிறத நிப்பாட்டிட்டான், நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 மாதம், 3 மாதம் தாண்டி ஒரு நாள் இரவு அந்த பொண்ணு அதிர்ந்துருச்சு. எப்போவுமே நைட்டு 12 மணிக்கு அவனுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குமாமா. இந்த பொண்ணை எடுத்து நைட்டு படுக்க போகும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடும். அன்னைக்கு இந்த பொண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணலை. 12 மணிக்கு ஃபோன் வருது. இவன் ஃபோனை சரி என்னதான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஃபோனை அட்டன் பண்ணிட்டு தேடுறான் ராத்திரியில். இது என்னடா இவன் தேடுறான் அப்படின்னு பார்த்தா கட்டிலுக்கு அடியில் ஒரு நல்ல டவலுக்குள்ள பெரிய கல், கூர்மையான கல், அவ்வளோ ஒரு சின்ன மூட்டை கல்லை கட்டி டவலை வச்சுருந்துருக்கான். 12 மணிக்கு ஃபோன் வந்தோடனே அனுங்காப்பில் பேச்சு நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு சண்டைக்கு போயிட்டான். அவன் பயங்கரமான ரவுடி. நீங்கள் சமீபத்தில் கூட இங்கே நடந்த ஒரு இந்த ரோட்டில் ஒரு கொலை கேஸ் ஒன்று நடந்துச்சு. அதில் அவங்களுடைய பேரும் இருந்துச்சு. 3 மாதம் வரைக்கும் தான் சரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பாவும் பண்ண முடியல, யாருக்கு முன்னாடியும் முகத்தை கூட காமிக்காம. இப்போ இங்கே அம்மா அப்பாவுக்கு பெத்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாச்சே, இந்த பிள்ளை எப்படி வாழ வைக்கிறது? வீட்டை விட்டு வந்துருச்சு, பட்டு வழியே இல்லாமல் இப்போ யாருக்குமே தெரியாம அவங்க அம்மா அவங்க அப்பா யாருக்குமே, அந்த பையன் கட்டின பையன் யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணு ஊரை விட்டே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு, எங்கே இருக்குது, என்ன பண்ணுது எதுவுமே தெரியாது. ஏன்னா உயிர் மேலே பயம் ஆகி போயிடுச்சு. அப்போது சிலருடைய கேரக்டரு சின்ன வயசுலேருந்தே ஊறி போயிருக்கும். அவங்க கேரக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா கூட கர்த்தரால மட்டும்தான் முடியுமே தவிர நம்மளால முடியாது, நம்ம அன்புனால முடியாது. நான் மாத்திடுவேன். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்றது அப்படிதான், வாலிப தம்பிங்க சொல்றது எல்லாம் அப்படிதான். நான் மாத்திடுவேன், நான் அழகா மாத்திடுவேன், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பா. நான் சொல்றேன், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மேல கான்பிடென்ட்டே வைக்காதீங்க.
கர்த்தர் ஒரு மனுஷனை தொட்டாருன்னா சவுல பவுலா கர்த்தர் மாத்தலையா? கர்த்தர் மாத்திடுவாரு. அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ பேரை அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அதான் எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? அப்படியானால் என் ஜனங்கள் மாறுவாங்க. சிலருடைய கேரக்டரை மட்டும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. ஸோ பி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. உங்களுடைய செலக்ஷன்லயே நீங்க தங்குற இடம், குடியிருப்பு பகுதி எது? ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னா, மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னா, என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்களுடைய பேக்ரவுண்டு அவசியமா அப்படின்னு கேட்டா ஒரு சில நேரங்களிலே கண்டிப்பாய் அவசியம். ஆனா உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆண்டவரோட நடக்கிறான், அவன் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்யறாரு, ரட்சிக்கப்பட்ட கர்த்தரோட நடக்கிற புள்ள அப்படின் போது நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா சாபமும் விட்டு போயிடும். அவன் ஆண்டவரோட நடக்கிற மனுஷனா இருக்கனால கண்டிப்பா ஆண்டவரை தூக்கி எடுப்பாரு. மற்ற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். எதுனா, நான் குடியிருக்கிற இடத்தை எனக்கு என்ன பண்ணித்தாங்கன்னா, எனக்கு பிளஸ் பண்ணித்தாங்க, எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீர்களா? நம்புறீர்களா? இது அவசியமானதா? நிச்சயமாய் அவசியமானது, கண்டிப்பாக தேவை. அது இல்லைன்னா நம்ம கடந்த நாட்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி குழந்தை அப்படின்னா ஒரு 3 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு 3 வயசு. இப்போதான் அந்த குழந்தை நடந்துட்டு தெரியுது. அவங்க அப்பா என்கிட்ட கூட்டிட்டு வந்து சொல்றாரு, இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு. சரி நான் ஜெபம் பண்றேன். எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டா, இந்த பிள்ளைக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி இருக்குன்றாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 3 வயசு. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஏன் என்ன பிரதர் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, உங்க பிள்ளைக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி இருக்குன்னு எப்படி சொல்றீங்கன்னா, பாஸ்டர் ஆடுறா பாஸ்டர், 3 வயசுல அந்த குழந்தை ஆடுது அப்படின்னு இவ வந்து பிசாசு மாதிரியே பண்றா, பாம்பு மாதிரியே பண்றா, வீட்டில் அப்படியே பண்றா. என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடியா நான் குடியிருக்கிற வீட்டிலேயே வந்து அதுக்கு பூஜை பண்றாங்க. அப்புறம் அவருடைய முன்னோருடைய கதையெல்லாம் சொல்லி அப்படி சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணி அந்த குழந்தைக்காக அனுப்பிவிட்டேன். அப்போ சத்துரு வந்து குடும்பங்களை வஞ்சிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறான். இப்போ நம்ம இந்த உபவாச ஜெபத்தில் எதற்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே கோடி ரூபாய் கொடுத்தா கூட, இலவசமா கொடுத்தா கூட, நான் வந்து அதான் ஒரு சரியான ஒரு மனநிலைமை இல்லாத ஒரு இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன்னா, சொல்லுங்க, குடி போக மாட்டேன். அதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி ஒருவேளை குடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன், எனக்கு வேற வழியே இல்லை பாஸ்டர் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஜெபத்தோட பாதுகாப்பா இருக்க வேண்டியது உங்களுடைய, அங்க இருக்கிற ஒருத்தரோடையும் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கக்கூடாது, ஒருத்தரோடையும் பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணிக்கவே கூடாது. நீங்க இருக்கிறீங்களா, குடும்பத்தோட இருக்கிறீங்களா, உங்க வீடா, உங்களுக்கு ஒரு ஜெபமா, உங்களுக்கு ஒரு காம்பவுண்டா, உங்க கதவை அடைச்சிட்டீங்களா, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை பார்த்துட்டு அந்த வீட்டிலே இருந்துட்டு அடுத்த ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணி நீங்க சீக்கிரமா ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பார்க்கணுமே தவிர, அதுதான் எனக்கு அப்படின்னு நீங்க இருப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும். ஆமென் சொல்லுங்கள். இப்ப ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னா, ஒரு குடியிருப்பின் பகுதியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் ஜெபிக்க எல்லாரும் நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு இந்த பூமியும் அதன் நிறைவும் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நான் வீடு வாசலை தருவேன். ஆண்டவர் நமக்காக வீடு கட்டி தருவார், நமக்கு நிலங்களை தருவார், நமக்கு எல்லா ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. ஆனா நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேல உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். நிறைய பேர் கெட்டு போனது இதான். என் பிள்ளை கெட்டு போனதுக்கு காரணம் இதான். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இடம். இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தர் பதில் கொடுக்காம போக மாட்டார். ஆண்டவர் பதில் தருவார். கர்த்தர் பதில் தருவார். கர்த்தர் பதில் தருவார். கேளுங்க, கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே எங்களுக்கு குடியிருக்கிற ஒரு பகுதியை ஆசீர்வதித்து தாரும் என்று கேளுங்க. நானும் என் பிள்ளைகளும் சமாதானமாய் வாழ,
நானும் என் பிள்ளைகளும் சுகமாய் வாழ நல்ல பழக்க வழக்கம் உள்ள, நல்ல கேரக்டர் உள்ள, ஆண்டவரே நீங்கள் உலாவுகிற, நீர் வாசம் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு குடியிருப்பின் பகுதியை எங்களுக்காக ஆயத்தமாக்கி தாரோம், எங்களுக்காக ஆயத்தமாக்கி தாரோம். நீங்க நம்ம பிள்ளைகளை கூட நம்ம பழக விடும்போது நம்ம யார்கிட்ட பழக விடுறோம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம பழக விடுகிற நபர்களுடைய கேரக்டர் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு நம்முடைய பிள்ளைகளை எல்லார்ட்டையும் என்ன பண்ண முடியாதுன்னா பழக விடக்கூடாது. இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கூலில் பிறந்தநாள் வரும்போது, யாருக்காவது ஒருத்தருக்கு பிறந்தநாள் வரும்போது, அந்த ஒரு பையனுடைய வீட்டில் அன்னைக்கு விருந்து, அன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் இந்த பையன் வீட்டுக்கு போய் இப்படி மாறி மாறி அம்மாவும் பேசிக்குவாங்க, அப்பாவும் பேசிக்குவாங்க. இது ஒரு மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். நமக்கு சொல்றதெல்லாம் பார்த்தா பக்குன்னு இருக்கு. ஸ்கூல்லையே இந்த பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒன்று இருக்குது. ஸ்கூல்லையே அம்மா அப்பா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு, காலையில் கொண்டு போய் விட்டுட்டு, இவங்க கணவன் மனைவியா ரெண்டு பேரை கிளம்பி வந்துடுறது. அங்கே வண்டியை விட்டு ஒரே காரில் போயிட்டு காலையில் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு, நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, பட் என்னன்னா அது ஒரு பெரிய கல்ச்சர் மாதிரியே மாறி இவங்க ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு, அப்புறம் இவங்க கணவன் மனைவி ரெண்டு ஃபேமிலி மட்டும் போய், இது பொல்லாத ஆவிகள் அங்கே, அது ஓப்பனா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அசுத்தங்கள் நடக்குது. பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, அப்போ அம்மா அப்பாவே இந்த லட்சணத்தில் இருந்தா பிள்ளைங்க எப்படி பாருங்க கஷ்டம். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? இந்த அம்மா அப்பாவும் சோசியலா பழகுறாங்க. இவருடைய கணவன் அவளுக்கும் இல்லை, அவங்களுடைய மனைவின்னு இவங்களுக்கும் இல்லை. அடிக்கிறது, சண்டை போடுறது, திட்டுறது, டபுள் மீனிங்ல பேசுறது இவங்களுக்கு. இப்போ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத பிள்ளைங்க பார்க்குறாங்க. பிள்ளைங்களுக்குள்ள அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது அவங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவாங்களா? டிஸ்டன்ஸ் கீப் பண்ணவே மாட்டாங்க. அம்மா அப்பாவை இவ்வளவு ஜாலியா பேசும்போது பிள்ளைங்களும் ஜாலியா தானே பேசுவாங்க. அதனால சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது, ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தமானார். இவனும் வாலிப பையன் தான், ஏற்கனவே ரெண்டு வாலிப பையங்க அங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு சேரணும்னா ஏலிட்ட கேட்டுட்டு அவங்க பசங்கள்கிட்ட போய் ஐக்கியம் வச்சுக்கலாம்ல, சாமுவேல் இவர் வச்சுக்கலாம்ல, எல்லாம் ஒரே ஏஜ் குரூப் தானே. சரி, நீங்களும் நானும் சேர்ந்து அவ்வளவுதான் அப்படியே ஜாலியா இருப்போம், பாஸ்டருடைய பசங்க தானே அப்படின்னு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, அவங்க ரெண்டு பேரோட சாமுவேல் என்ன பண்ணல? சேரவே இல்லை. பாஸ்டருடைய பசங்க தான், பேர் தான் யார் பசங்க? பேர் தான் ஊழியக்கார பசங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கை. நீங்க உடனே சர்ச்சுக்கு வர்றாங்க, இவங்க ஆண்டவருடைய பிள்ளை, இவங்க சர்ச்சில் மூப்பரு, இவங்க பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க. ஒருத்தருடைய கேரக்டர், ஒருத்தருடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து அவர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற மதிப்பை வச்சு கூட நம்ம ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை அவர்களோட பழக, நாமும் அப்படி பழக வேண்டாம், நம்முடைய பிள்ளைகளையும் பழக்க வளத்துக்கு விடவே கூடாது. இன்னைக்கு அந்த போர்வையில தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நானும் கிறிஸ்தவன், நானும் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் சர்ச்சுக்கு போறேன். இல்லவே இல்லை. அப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான முதல் ஆதாரம் என்ன அப்படின்னா, நம்ம குடியிருப்பின் இடம், சரியான குடியிருப்பின் இடம், சுற்றி பழக்கம் வைக்கிற ஆட்கள். ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் சிலர் இடத்துல பழகும் போது நம்ம அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கரெக்ட் பண்ணணும். மனைவி அவ்வளவு தூரம் நல்லா இருப்பாங்க பாருங்களேன். என்னைக்கு அந்த 3வது வீட்டில் இருக்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளே மாறி இருப்பாங்க. இந்த கணவனார் நல்லா தான் இருப்பாரு பாருங்க. என்னைக்கு அந்த நபரோட சேர்ந்து அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தாலே பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு, நல்லா இது பண்ணுவாரு. அவங்க வந்த உடனே ஆம்பளைன்ற ஒரு ரோசம் அவருக்கு வந்துடும் பாருங்க. உள்ள வந்த உடனே கெத்து காமிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதுல அந்த ஸ்பிரிட்டினுடைய வேலை. சில ஆட்களோட பழகுனா சில ஆட்களுடைய ஸ்பிரிட் நம்மளை அப்படியே பிடிச்சிக்கும் பாருங்க. ஆளே மாறிட்டு என்னடா நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு? நம்ம கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு சரியான கேரக்டர்ல தான் ஒரு ஆளோட அவங்க பேச்சுவார்த்தை வச்சிருப்பாங்க.
இருக்கிற அந்த 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் ஸ்க்ரூவை ஏற்றி ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியெல்லாம் தாழ்ந்து போகக்கூடாது பிரதர், அப்படியெல்லாம் இறங்கி போகக்கூடாது பிரதர், அப்படியெல்லாம் இதை பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்போது நம்முடைய குடியிருப்பின் இடமும் நம்ம சேருகிற ஆட்களும் மிக மிக அவசியம். ஸோ இன்னைக்கிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா? ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் யோபு சொல்லும்போது சொல்கிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். என் பிள்ளை எங்கே வேணாலும் பழகட்டும், யார்கிட்ட வேணாலும் பேசட்டும், என்ன டென்ஷன் படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல தாய் தகப்பனுடைய அழகு சொல்லுங்க. இல்லை, என் பிள்ளை யார்கிட்ட பழகுறாங்கன்றது எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா அப்படின்றது என் பிள்ளைக்கு தெரியாது, நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவதாக அந்த இன்னொரு காரியத்தை கூட ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். இந்த லோத்துனுடைய குடும்பம் அவ்வளவு ஆசீர்வாதமான இருந்த குடும்பம் இப்படி போவதற்கு என்ன காரணம் அப்படின்றத குறித்து நம்ம வாசிக்கும்போது 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்துக்கு போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் வீட்டு கூரையின் நிழலே வந்தபடினால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு இந்த லோத்து மேல பொல்லாத கோபம் வரும். புருஷர்கள் 2 பேர் அவன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஊர்ல இருக்கிற மொத்த ஆண் பிள்ளைகளும் கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2 வந்த அந்த சொந்தக்காரங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஒன்று அனுப்ப முடியும்னு சொல்லணும், இல்லைன்னா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா நான் வேற என்ன வேணா என்ன பண்ணுங்கன்னு சொல்லணும். என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு புருஷனை அறியாத 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அவங்களுக்கு செய்யுங்க. ஆனா என் வீட்டினுடைய நிழல்ல வந்த இவர்களுக்கு மட்டும் ஒன்றும், ஊர்ல இருக்கிற எல்லாருமே வேணும், ஆனா யாரு மட்டும் வேண்டாம். நான் சொல்றேன், பிள்ளைங்க மேல பாசம்ன்றது சுத்தமா இல்லை. ஆனால் நம்ம ஊருக்கெல்லாம் அது செட் ஆகாது. நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் பிள்ளைங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. இவருக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, சொந்தக்காரங்க தான் முக்கியம், நண்பர்கள் தான் முக்கியம், சுற்றி இருக்கிறவங்க தான் முக்கியம். தன்னுடைய பிள்ளைய எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. தப்பா பேசுவாங்க, குறைவா பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைய விட யார் தான் முக்கியம்? சொந்தக்காரங்க தான் முக்கியம். எனக்கு சொந்தக்காரங்க தான் முக்கியம். தன்னுடைய வீட்டிலே வந்த ஆட்களுக்காக தன்னுடைய பிள்ளைய பணயம் வைக்கிறதற்கு, தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிக்கிறதற்கு இவர் ரெடியா இருக்கிறாரு. இந்த பிள்ளைங்க அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து தப்பா நடந்துச்சு நம்ம பிள்ளைங்க பேர்ல பழிய சொல்றதுக்கு முன்னாடி இதற்கு வழி விட்டவரே நான் சொல்றேன். யார் அப்படின்னா, இந்த அப்பா தாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் பார்த்து கேட்கிற ஒன்றே ஒன்று, என்ன ஏன் நீங்க என்ன ஏன் நேசிக்கல? ஆனா நம்ம அவங்களுக்காக காலில் இருந்து உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே யாருக்காக? பிள்ளைகளுக்காக தான். நம்ம என்னத்தை சாப்பிட போறோம்? நம்ம சாப்பிட்றதுல நம்ம ஒரு மீன் துண்டை எடுத்து ஆசையா சாப்பிட்றதுக்கு வாயில கொண்டு போகும்போது நம்ம குழந்தைங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சும்மா இருப்போம். இதுதான் பெற்றோர். ஆனா பிள்ளைகள் நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க என்ன நேசிக்கல, நீங்க என்ன நேசிக்கல.
அப்போ நான் சொல்றேன், இது யார் மேல தப்பு? பிள்ளைங்க மேல தப்பா, பெற்றோர் மேல தப்பா? நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்றோம், எல்லாமே செஞ்சும் நம்ம பிள்ளைகள் நம்மை நேசிக்கலன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்கிற நேசத்தை நம்ம கொடுக்கல. அவங்க நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அவனுக்கு நோட்டு வாங்கி கொடுத்தோமா, அவனுக்கு பென் வாங்கி கொடுத்துட்டோமா, அவனுக்கு ஃபீஸ் கட்டிட்டோமா, அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டோமா, இதுலெல்லாம் நம்ம நம்முடைய அன்பை என்ன பண்றோம்? கொட்டுறோம். கஷ்டப்பட்டு 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 அவனுக்காக எல்லாத்தையுமே செய்றோம். ஆனா அந்த பிள்ளைகளிடத்துல ஒரு கொஞ்ச நேரம் விளையாடி, அந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி, இந்த உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்கள்ட்ட இல்லை இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, இந்த பிள்ளைகளோட இன்னைக்கும் நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன்றவங்க கை தூங்க பார்க்கலாமே. நானும் என் பிள்ளையும் சேர்ந்து, ஆனால் இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்கலாம் விளையாடுவீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். என் பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசாச்சு என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு. என் பொண்ணும் பையனும், என்னுடைய பையன் கூட என் பொண்ணு கூடயும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அம்மா அப்பா இருக்கிறீங்களா? ஆனால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் யாருக்காக பாடுபடுறோம் சொல்லுங்க? பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம். நான் உயிரே வச்சுக்கிறேன் பாஸ்டர், நான் இவனுக்காக எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, நான் இவனுக்காக எவ்வளோ பண்ண தெரியுமா. ஆனால் பிள்ளைங்க என்னன்னா, என் அம்மாவுக்கு என் மேலே பாசமே, என் அப்பாவுக்கு என் மேலே பாசமே. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையுமே கொடுக்குற அம்மா அப்பா அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா அன்பை காட்டிலும் ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அன்பு என்னன்னா, அவங்களோட நேரம் செலவு செய்வது. என்ன பண்ணுறது சொல்லுங்க? நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் பையன் கூப்பிட்டா வரமாட்டான் பாஸ்டர், நம்ம பேசினா பேச மாட்டான் பாஸ்டர். நான் அந்த அளவிற்கு கொண்டு வர வேண்டியது, நீங்க எப்படி கொண்டு வரீங்களோ தெரியல, நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு வந்துங்க. ஆனா அவர்களோட நேரத்தை செலவு செஞ்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா கூட எங்க அம்மா அப்பா மாதிரி அன்பு செலுத்துறவங்க யாரும் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைங்களை வளர்த்து விடுறதில்ல, சோறு கொடுத்து நீ வளர்ந்துக்கடா அப்படின்னு சொல்றதல்ல. நம்ம வந்து ரொம்ப அவங்க மேல என்னவா இருக்கணும்னா, ஒரு அக்கறை உள்ளவர்களா இருக்கணும். இந்த லோத்துக்கு தன்னுடைய 2 மகள் மேலே என்ன இல்லைன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு எதான் முக்கியம் தெரியுமா? தன்னுடைய பிரஸ்டீஜ் மட்டும்தான் முக்கியம். என் பேரை கெடுத்த இல்ல, அவன் முன்னாடி அடிக்கிறான் பாரு, என் பேரை கெடுத்த இல்ல, அங்கே அவன் என்ன பண்றான் பாரு. அவங்களுக்கு எதான் முக்கியம்? சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஆனா பிள்ளைகள் அதற்காக பலிகடாகலாம். இல்ல 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 இல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை யாருக்கும் முன்னாடியும் தயவு செய்து விட்டே கொடுத்தாதீங்க. உங்க பிள்ளைகளை விட்டே கொடுத்துறாதீங்க. திட்டணுமா, அடிக்கணுமா, அந்த கிரவுடுக்கு முன்னாடி எதையுமே பண்ணிடாதீங்க. வீட்டுக்குள்ள வந்து சாத்துங்க, என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 4 சவத்துக்குள்ள நீங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிறதுலே பெரிய அவமானம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்கு முன்னாடி என் இமேஜ, அவ்வளவுதான், இமேஜை நீ டேமேஜ் பண்ணாத. அவங்க முன்னாடி குறைவாய் பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிள்ளைய குறித்து பெருமையாவும் பேச வேண்டாம், உங்க பிள்ளைய குறித்து கேட்கல. பெற்றோர்கள் எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து யாரிடத்திலும் நீங்கள் பெருமையாவும், என் மகளை தெரியுமா அப்படி, என் மகனை தெரியுமா இப்படி, அவன் ஏறி நின்னா அப்படி, அவன் படிச்சா இப்படி அப்படின்னு பெருமை பீத்த வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பெருமை பேசுற நிறைய பேருடைய வாழ்க்கை அடுத்த நாள் ஒரு ஒரு இடத்துல ஒரு தமாசான ஒரு காரியம் நடந்துருச்சு. சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த அவங்க அம்மா அப்பா 2 பேரும், என் பிள்ளை எந்த அளவுக்கு வர்ஷிப் பாட்டு பாடும் தெரியுமா, பயங்கரமா ஆராதனை பாட்டு பாடுவா, அப்படி பாடுவா இப்படி பாடுவா, அப்புறம் என்ன இந்த அழகான கண்கள் எல்லாம் அவ்வளோ அழகா பண்ணி ஆராதனை பண்ணுவாங்க அப்படின்னு கணவன் மனைவி 2 பேர் பெருமையா பேசிட்டே இருக்காங்க. உடனே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரம்மா, பாப்பா நீ ஒரு பாட்டு பாடி ஆராதனை தான் பண்ணேன் பார்க்கலாம் அப்படின்னு. அது முன்னாடி போய் நின்று சினிமா பாட்டு ஆரம்பிச்சிருக்குது. இவங்க 2 பேரும் மனசு உடைஞ்சு இவங்க இதுக்கு முன்னாடி 10 பேருக்கு முன்னாடி ஒரே பெருமை. என்ன பெருமை அப்படின்னா, என் பிள்ளை அப்படி ஏசப்பா பாட்டை பாடி அப்படி பண்ணணும். அது சினிமா பாட்டை ஆரம்பிச்சோடனே எல்லாம் கப்பிச்சு தாய், இவர் ஓடி போய் வாயை பொத்திட்டு யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா அப்படின்னு. அப்போ இருக்கிற அந்த க்ரௌடை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால நம்ம பிள்ளைங்க சீக்கிரமா நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க.
அதனால் பிள்ளைகளை நம்பி எல்லாம் எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை குறித்து யாருக்கு முன்னாடி நம்ம என்னவா பேசிட வேண்டாம். பெருமையா இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெருமையாய் பேசுவீர்கள், நாளைக்கு அதே மாதிரி நம்முடைய பிள்ளைங்க இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும்போது, வயதுகள் மாறும்போது சில சில காரியங்கள் உள்ளுக்குள்ள வரலாம். அதே நேரத்தில் யாரு முன்னாடியும் என் பிள்ளை கட்டவன், என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை பைத்தியம், என் பிள்ளை இதுக்கு அடிமை, என் பிள்ளை அதுக்கு அடிமை அப்படின்னு ஏதோ ஒரு ஊழியக்காரர்கிட்ட போறீங்க, சொல்றீங்க, ஜெபம் பண்றீங்க, ஓகே. வர்றவங்கள்ட்டையும் போறவங்கள்ட்டையும் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க வர வேண்டாம், வழியில ரோட்ல ஒரு நண்பர்களை பார்க்க வேண்டாம். நான் சொல்றேன், ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் உங்க பிள்ளைகள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றது தப்பு இல்லை. ஆனா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவன் பாவத்தை எல்லாம் சொல்லி, அவன் அக்கிரமத்தை எல்லாம் சொல்லி, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, அவன் செஞ்ச அக்கிரமத்தை மனசு அப்படியே வச்சுக்குவாங்க. நாளைக்கு அவனை பார்த்து பேசும்போது உங்க அம்மா இப்படி சொன்னாங்க, உங்க அப்பா இப்படி சொன்னாங்க, உடனே பிள்ளைக்கு அம்மா அப்பா மேல என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு பெரிய கசப்பு வந்துடும். அப்போ இது பிள்ளை என்ன நினைக்கும்னா, அம்மா அப்பா பாசம் காமிக்கிறதுக்கு பிள்ளைக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரிடத்துலையும் போய் என் பேரை என்ன பண்ணிட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு கெடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பிள்ளைகளை நான் நேர்த்தியாய் விசாரித்து அவர்கள் மேலே அன்பு செலுத்தி அவங்க மேலே அக்கறை காமிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தரணும். ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க மேலே என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். நல்ல அக்கறை. அந்த பிள்ளைகளுடைய இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு அது குறைஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு. அவங்க 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 சுககோ பிரியராயும் அவங்க ஜாலியா அவங்க சந்தோஷமா இருக்கிறதா பார்ப்பாங்களே தவிர, அதான் ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளை எல்லாம் எங்க தள்ளிடுவாங்க? ஹலோ, பிள்ளைகளை எல்லாம் ஒரு ரூம்ல தள்ளிட்டு இவங்க ஒரு ரூம்ல உட்காந்துக்குவாங்க. நீங்க போங்க 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 போய் விளையாடுங்க, போங்க போங்க போய் விளையாடுங்க. அவங்க தனியாக விளையாடுவாங்க, இவங்க இங்க தனியா பேசிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவாங்க. இல்லை, அது என்னன்னா, அதுவும் சில வீட்டில் இப்போ பிள்ளைங்களெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. ஒரு அக்கறைன்றது சுத்தமா போயிருச்சு. நீ வாழ்ந்தா வாழு, நல்லா வாழ்ந்தா வாழு, என்ன பண்றது, எனக்கே வாழ்க்கை என்னவா இருக்கு, எனக்கே வாழ்க்கை போராட்டமா இருக்குது, நான் வாழ்றதே கஷ்டமா இருக்கு, அதனால உன் வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கோ, கத்தரை பிடிச்சிக்கோ, என்னமோ பண்ணு போ, என்னமோ செய் போ. ஒரு பிள்ளைக்காக ஒரு தீமை நடக்கும்போது உண்மையான பாசம், உண்மையான அக்கறை உள்ளவங்களுக்கு இருதயம் என்ன பண்ணும்னா அப்படியே வலிக்கும், இருதயம் வலிக்கும். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ரொம்ப குறைஞ்சு போனது இந்த அக்கறை தான். ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் உங்க எல்லாருக்குமே தரட்டும் அதை. ஹல்லேலூயா.